நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3-2-2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 21ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 5 மற்றும் 6. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 10:12 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:07 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று காலை 6:35 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:07 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சுற்றுலா பயணங்களால் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கும். சந்தோஷமிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இன்று மனைவியின் உதவியை பெற்று மகிழ்வீர்கள். எதிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடிவிடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக சூறுபிடிக்கும். திட்டம் போட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. திறமை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று பணவரவு சீராக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பணவரவுக்கு குறைவு இருக்காது. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவு காண்பது நல்லது. அடுத்தவரிடம் வீண் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். கூடுதலாகவே பணவரவு கிடைக்கும். இருக்கும் பணவரவை நீங்கள் சேமிப்பாக மாற்ற வேண்டும். இன்று பெண்களுக்கு எந்த ஒரு முடிவிலும் தெளிவு கிடைக்கக்கூடும். காரியங்களும் கச்சிதமாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். இன்று மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று விடுமுறை கால கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடும். எதிரிகளின் தொல்லை ஏதும் இருக்காது. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று நல்லவரின் நட்பு என்று ஏற்பட கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நாள் கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி. திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் கண்டிப்பாக தெளிவடைய கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. கிருத்திகை. ஏற்ற மிகுந்த வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும் எல்லாம் மாறிவிடக் கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இன்று நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். எதையும் யோசித்தும் சிந்தித்தும் செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்கும். முடியாத காரியங்கள் எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகும் நாளாக இருக்க கொடுங்க. மதி நுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று எதிரிகள் தவிடுபடி ஆவார்கள்.
குறைந்த வருமானம் கிடைத்தாலும் அதனை போதும் என்ற மனப்பான்மையில் செயல்படுத்திக் கொள்வீர்கள். இலக்கை திட்டமிட்டு எய்தி வெற்றி பெறுவீர்கள். வருமானத்தை கூட்டுவதற்கான திட்டங்கள் வெற்றி கொடுக்கும். குடும்ப சுகத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கணவனிடம் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். பேசும்பொழுது நிதானமாக பேசுங்கள். சண்டை சச்சரவுகள் ஏதும் வேண்டாம். கணவன் மனைவி இருவரும் ஒருவர் புரிந்து கொண்டு பேச வேண்டும். இன்று பெண்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்குங்க. காதலில் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்கள் எது சரி எது தவறு என்று பெற்றோரிடம் கலந்துரையாடல் செய்து முடிவெடுக்க வேண்டும். படிப்பில் மட்டுமே கவனம் இருப்பது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உயர்வான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். நிர்வாக தொடர்புகளை ஓரளவு சரி கட்டிவிடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிரையும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக் கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இறைவன் சரணாகதி அடையும் நாளாக எந்த நாள் இருக்க கொடுங்க. ரோகிணி. ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. முடியாத காரியத்தை கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும் என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. மிருக சிரிஷம். இன்று நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கச்சிதமாக நடைபெற கொடுங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்கள் வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்றும் நீங்கள் சுயநலம் கருதாமல் மற்றவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லை. இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக உருவாக கொடுங்க. இன்று நீங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். பெரிய அளவில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் துளிக்கூட இல்லை. நல்லவரின் நட்பு என்று இருக்கக்கூடும். நலம் தரும் வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். காலை நேரமும் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். முயற்சிகள் சில வகையில் தாமதமாவதால் மனசுக்குள் சஞ்சலம் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். தாயின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தடைபடும் காரியங்களைக் கண்டு தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி வாகி சூட முடியும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. பெண்கள் இன்று பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். பழைய பொருட்களை விற்று புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு வாகன யோகமும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. தெளிவாக சிந்தித்துதான் முடிவெடுப்பீர்கள். காதல் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்களுக்கு யோகமான நல்ல நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று எதிலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். தன்னம்பிக்கை இழக்காமல் செயல்படுவது நல்லது. வெற்றிக்கான வழி கண்டிப்பாக பிறக்குங்க. எதிலும் உங்களுக்கு வேகம் குடிவிடும்.
கௌரவம் அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. சிறப்பான முறையில் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். தங்கு தடையின்றி பணிகளை செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு முன்னேறுவதற்கான முயற்சிகள் சுலபமாக அமைந்துவிடக்கூடும். திருவாதிரை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்பட கொடுங்க. சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். புனர்பூசம் காரியங்கள் சுறுசுறுப்படையுங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடும். கமிஷன் துறையில் கூட லாபம் கிடைக்குங்க. விவசாய துறையில் உள்ளவருக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு செலவுகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். கடகம் கடகம் ராசினியர்கள், இன்று நீங்கள் திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். சுறுசுறுப்புடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். விடுமுறை கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். முக்கிய முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. பிறர் குறை கூறா வண்ணம் நடந்து கொள்வது மிக நல்லது. மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயர்ந்து விடக்கூடும். உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்கள். திறம்பட செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தாரின் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் செயல்படுவது நல்லது. இன்று மனம் மகிழும் சமூகங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மனசுக்குள் நிம்மதியும் மனோதிடமும் அதிகரிக்கும். தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். வீண் செலவுகளை குறைத்து கொண்டால் கண்டிப்பாக ஓரளவு சேமிப்பு உயர கொடுங்க. உடல்நல பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகம் எண்ணெய் சார்ந்த பண்ணைகளையும் காரமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று பெண்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். காதலுக்காக பெரிய ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்று மாணவர்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக இருங்கள். படிப்பில் மட்டுமே அக்கறையுடன் செயல்பட வேண்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாணவர்கள், கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடும். முடியாதது ஏதும் இல்லை. முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்து வருவது மிக நல்லது. குழப்பம் என்பது துளி கூட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். விளையாட்டுத் துறையில் வெற்றி ஏற்படக்கூடும். இருக்கும் பொருளை இன்று நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது இன்று பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்க கொடுங்க. பூசம். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். இன்று நீங்கள் யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. உத்திரம். நெடுங்கால ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வாங்க வேண்டும் நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கிவிட முடியும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் உங்களுக்கு இன்பம் உண்டாக கொடுங்க. இன்று உங்களுக்கு மாலை நேரத்தில் மகிழ்ச்சி கூடிவிடும். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்துவிடக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகும். தொழில் வளர்ச்சிக்காக வருகின்ற வாய்ப்புகளை நழுவ விடாமல் கைப்பற்றிக் கொள்வீர்கள். உல்லாச பயணங்களால் உள்ள மகிழும். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டம் முடியவில்லை இருக்கின்றது. சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை நீங்கள் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டியிருக்கும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. தனக்கென தனி வீடை அமைத்துக் கொள்வீர்கள். என்று மனோதைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். எல்லா காரியங்களும் சாதகமாகவே நடந்து முடியும். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிடும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடுங்க. எல்லா தரப்பிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள்.
உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். எதிலும் கவலைப்படாமல் செயல்படுவது நல்லது. சிந்தனையுடன் இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். ஏனோதனமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். சந்திராஷ்டம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாகவே இருங்கள். பெண்கள் இன்று என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் இருக்கும், குறைகள் இருக்கும். வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்க பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரைங்க சிம்ம ராசினியர்கள் பதட்டமாக காணப்படுவீர்கள். காதல் கைகூடுமா கூடாதா என்ற குழப்பம் பெரிய குழப்பமாக இருக்கக்கூடும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. இன்று மாணவர்கள் அவசரப்பட வேண்டாம், பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பதெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. நல்ல விதத்தில் எல்லாம் நடைபெற கொடுங்க. மாணவர்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வேறு எதிலும் சிந்தனை வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். உடல் கொஞ்சம் வலுப்பெற கொடுங்க. எதையோ நினைத்து கொண்டு மனம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். நல்லவைகள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. நேர்மையை இன்று நீங்கள் வெளிக்காட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக சில பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பூரம். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்களும் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடியாத காரியத்தை ஓரளவு முடித்து காட்டுவீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாக கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உத்திரம். நேர்மையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். யாருக்கும் நீங்க கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். மன பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று நீங்க மன பதட்டம் மட்டும் வேண்டாம். சொந்த முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்லும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி உண்டாகக்கூடும். காலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாகவே பலிக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. கூடுமானவரை முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சோதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்திலே செயல்படுவீர்கள். நல்ல உள்ளம் கொண்டவரின் நட்பு இன்று கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. எல்லா வளமும் பெருகக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. வெற்றிக்கான சூழல் மிகவும் சிறப்பாக இருக்கும். முறையற்ற வழிகளில் சென்றால் மட்டுமே பணம் செலவு செய்ய வேண்டி இருக்கும். எதிலும் கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. உறவுகளுக்குள் சின்னதாக பகை ஏற்பட்டு சரியாகும். அதிகாரியிடம் பணிவாக நடத்தல் என்பது ஆதாயம் அடைவீர்கள். என்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. கவனமாக பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கூடுதல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி கொஞ்சம் குறையும், பார்த்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வதே மென்மேலும் மகிழ்ச்சி கொடுக்கும். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் தவிர்ப்பது நல்லது. பெண்கள் இன்று போராடி சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. காதலை பொறுத்தவரைங்க சின்னதாக குழப்பம் இருக்கும். என்ன செய்யலாம் என்ற தடுமாற்றம் இருக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. அவசரம் எதுவும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவில் மிக தெளிவாக எடுக்க வேண்டும். கல்விக்கான முடிவில் அலசி ஆராய்ந்து எடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், முயற்சி பண்ணுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். எல்லோரிடமும் பணிவாக நடதல் என்பது வெற்றியை கொடுக்கும். ஆதாயம் தரக்கூடிய பதவிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடின உழைப்பால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கவன நடைமுறைகள் இன்று பின்பற்ற வேண்டும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. என்று நீங்க குழப்பம் இல்லாமல் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம். அஸ்தம். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாகக்கூடும். எதிர்காலத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை செய்து கொடுப்பீர்கள். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பணம் கிடைக்குங்க. மனக்கவலை இல்லாமல் இருக்க பாருங்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். சித்திரை. மதிப்பு மரியாதை உயர்ந்து விடக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். கையிலும் காசு பணம் இருக்கக்கூடுங்க. செலவுகளை மட்டும் திட்டமிடுதல் வேண்டும். இன்று அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். பங்குச் சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கமிஷன் மூலம் லாபம் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபார முன்னேற்றத்திற்கான புதிய ஆலோசனைகள் கிடைக்க கொடுங்க. நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடும். பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண வரவுகள் இருப்பதற்கான சூழல் சிறப்பாக இருக்குங்க. புதிய நண்பர்கள் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்குங்க. இன்று நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் முடிப்பீர்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. அலுவலகத்தில் உங்களுடைய திறமை கண்டிப்பாக வெளிப்படும். சக ஊழியரிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக்கூடும். இன்று மன கஷ்டம் இல்லாமல் செயல்படுவது நல்லது. மகத்துவமான செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று பெண்கள் கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முன்கூட்டியே பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத குழப்பம் அடைய வேண்டாம். பெண்களுக்கு உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டால் குழப்பம் ஏற்படும். காதலை பொறுத்தவரை துலாம் ராசினியர்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பொறுமை இருந்தால் வெற்றி நிச்சயம். முன்கோபம் துளிக்கூட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிடிவாத குணத்தை விட்டு விடுங்கள். கல்வியில் அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது சிறப்பை கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு எதிலும் யோகம் உண்டாக கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். இறைவன் அருள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று நீங்க சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெருந்தன்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். விசாகம். என்று மன தெளிவு ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டதும் ஓரளவு துளங்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று சகோதர சகோதரிகளிடம் இருந்து நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்கக்கூடும். காலையில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நடப்பதையெல்லாம் இன்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து அலசி ஆராய்ந்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. திறமையின் அடிப்படையில் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பல நாள் வாங்க வேண்டும் நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கிவிட முடியும். இன்று உங்களுக்கு தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். காலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். வரவுக்கு மிஞ்சிய சமாளிக்க முடியாத செலவுகளும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க பிறர் விவகாரங்களும் மூக்கை நுழைக்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வது நல்லது. என்று கொஞ்சம் பெருந்தன்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். குடும்பத்திலும் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடக்கும். நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவ கொடுங்க. பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்புடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும்.
பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் நிகழ கொடுங்க. திடீர் செலவுகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாழ்க்கையை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். காதலை பொறுத்தவரை கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் உற்சாகமாக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று நீங்கள் வேக வேகமாக சில பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். காரியங்களையும் ஓரளவு கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் ஓரளவு நிறைவாக இருக்க கொடுங்க. மகத்துவமான செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுஷம். இந்த நாள் குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்ட முடியுங்க. பயணங்கள் இனிமையாக அமைந்துவிடக்கூடும். வீண் வாக்குவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். யோசித்து அதையும் செய்யுங்கள். அது போதும். கேட்டை. செயல்பாடுகளை முன்னேற்றம் இருக்குங்க. எதையும் யோசித்து செய்தால் மிக நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படக்கூடும். வீண் விரைய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப விவகாரங்களை பொது இடத்தில் பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது என்பது கண்டிப்பாக நல்லது. தனுசு ராசினியர்கள் இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். வீண் விரைவு செலவுகளை மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய குடும்ப விவகாரங்களை பொது இடத்தில் பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது எப்பொழுதும் சிறப்பு. புதிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். யோசித்து செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். யாரையும் எந்த வகையிலும் குறைகள் சொல்ல வேண்டாம். பிடித்தமான பொருட்களை மட்டும் வாங்குங்கள். வேண்டாத பொருட்கள் மீது முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் ஏற்படக்கூடுங்க. கவனமாக எதிலும் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் பொழுதும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. வீண் அலைச்சலை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. செலவுகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும். விளையாட்டில் உங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் ஓரளவு நிறைவாக இருக்க கொடுங்க. கவன சிதறல்கள் தயவு செய்து வேண்டாம். நடப்பதையெல்லாம் இன்று நீங்கள் சரியான முறையில் அணுகி ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிட கொடுங்க. சந்தோஷம் கூடிவிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்களில் கோபம் இருக்கும். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் அடையாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கல்வியில் முழு அக்கறையுடன் செயல்படுங்கள். முன்னேற்றம் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று நீங்கள் வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ள வேண்டாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவு வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதனை சரிவர புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தொடர்ந்து போராடுங்கள். வெற்றி நிச்சயம். போராடும் பயணங்கள் இனிமையாக அமைதிவிடக்கூடும். கமிஷன் துறையில் ஓரளவு லாபம் கிடைக்க கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக அமைதிவிடக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சுமூகமான உறவு ஏற்பட கொடுங்க. சுறுசுறுப்பும் கண்டிப்பாக கூடிவிட கொடுங்க. உத்திராடம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் செய்ய பார்ப்பீர்கள். குடும்ப விஷயங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. மகரம் ராசினியர்கள், இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் இன்று நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போலவே காணப்படுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. இன்று உங்களுக்கு இரவு பகலாக ஏற்பட்ட கடினமான உழைப்புக்கு இப்பொழுது சேமிப்பு உயரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பல நெருக்கடிகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. சொகுசான புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். புதிய மாற்றங்களால் உங்களுக்கு வருமானம் கூடிவிடும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய போட்டிகளும் குறைந்துவிடக் கொடுங்க. தொழில் தொடர்பான தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நிர்வாக திறமை பளிச்சிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கிய முடிவுகளை நீங்கள் மிக தெளிவாக எடுப்பது மட்டும் நல்லது. பெண்கள் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். உழைத்தால் முன்னேறி செல்லலாம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இருந்தாலும் இல்லத்திலும் பணி சுமை இருக்கும். உத்தியோகத்திலும் பணி சுமை இருக்கும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கடினமாக நடந்து கொள்ள வேண்டாம். பெண்கள் சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்வது நல்லது. இன்று காதல் குழப்பத்தை ஏற்படுத்தும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. இன்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வர்கள். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதனை மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று நீங்கள் வேக வேகமாக சில பணிகளை எல்லாம் முடிக்க வேண்டியிருக்கும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. முடியாத காரியத்தை கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. பேச்சை மட்டும் குறைத்து கொண்டு செயல்படுங்கள். யார் என்ன சொன்னாலும் குறைகள் சொல்லும் பட்சத்தில் அதனை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் மட்டும் தயவு செய்து வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். திருவோணம். தாய் தந்தையாருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். தன்னம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். வீண் பகை ஏற்படாத வண்ணம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீர்கள். இன்று பொறுமையாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அவிட்டம். குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. வெளி உலக தொடர்பை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டுக் கொடுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மனசுக்குள் நிம்மதி அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று தெளிவான சிந்தனை உங்களுக்கு ஏற்படக்கூடும். இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படுங்க. நல்ல வேலை கிடைப்பினும் இன்று நீங்கள் எதையும் ஏற்படுத்தி கொண்டால் வெற்றி இருக்கும். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் அரசு அதிகாரிகளுக்கு தன்னம்பிக்கை கூடிவிடும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு தேகதிடம் அதிகரிக்கும். எதிர்பாராத முன்னேற்றங்களால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வருங்க. மனசை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம், நிம்மதியாக இருக்க வேண்டும். வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. எல்லாம் சரியாகவே நடக்க கொடுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது மிக நல்லது. எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது மிக நல்லது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய சேமிப்புகளில் முதலீடுகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்ட கொடுங்க. விடுமுறை கொண்டாட்டங்களை கலந்து கொள்வதற்கான சூழல் இருக்கின்றது. இன்று நீங்கள் கூடுமானவரை மன அமைதியை ஏற்படுத்தி கொண்டால் வெற்றி இருக்கும். பொறுமை இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் இன்று யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வர கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் அதில் உள்ள குறைகளை இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிறைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்கள். சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவீர்கள். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான
திட்டங்களையும் மேம்படுத்துவீர்கள். என்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வேக வேகமாக பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். காதல் போன்ற விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். தெளிவான சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவீர்கள். முழு முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு ஒரு பக்கம் பொறுப்புகள் கூடிவிடுங்க. மனதை மட்டும் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இந்த நாள் புதுவிதமான தொழில் தொடங்குவதற்கான சூழல் இருக்குங்க. சுய தொழிலும் லாபம் கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பண விரயம் கொஞ்சமாக இருக்குங்க. எது எப்படியோ இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடும். இன்று முறையற்ற வழிகளில் சென்றால் பண செலவு ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தன்னம்பிக்கையுடன் சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி செய்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் தேக திடம் அதிகரிக்க கொடுங்க. வீண் பிரச்சனைகளை சந்தித்தாலும் வெற்றி நிச்சயம். வழக்கு விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போராட்டாத்தி கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. தன்னம்பிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உதவி என்று வருபவருக்கு உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. மனதை தெளிவாக வைத்துக் கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. எதிர்பாராத முன்னேற்றங்களால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். வீட்டில் மகிழ்ச்சி கண்டிப்பாக கலைக்கட்டுங்க. இந்த நாளை நீங்கள் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். சுப நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார தந்திரங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். முன்கோபம் வேண்டாம். இன்று தொழில் லாபத்தை புதிய தொழிலுக்காக முதலீடும் செய்வீர்கள். சேமித்து வைத்த பணமும் உங்களுக்கு முதலீடாக மாறக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் உள்ள விஷயங்களை நன்கு புரிந்து கொள்வீர்கள். வீண் அலைச்சல் இருந்தாலும் பண வரவுக்கு குறைவு இருக்காது. விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமானாலும் வரக்கூடுங்க. மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கவனமுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கூடும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட பகை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். முறையற்ற வழிகளில் சென்றால் பண கஷ்டம் வரும். அதனை முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுத்த வேண்டும். யாருக்கும் தயவு செய்து ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. இன்று பெண்கள் முகப்பொலிவு கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. அழகுக்காக பண விரயம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். இல்லத்தில் கலந்து பேசுவதுதான் சிறப்பு. அதேபோல் பெண்கள் இன்று செய்யக்கூடிய பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நன்கு பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. இன்று மாணவர்கள் சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி வாகை சூடுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். மகத்துவமான செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். தயவு செய்து வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நேரத்தில் ஆடை அணி வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் செய்யுங்கள், அது போதும். மனப்பதட்டம் தயவு செய்து அடைய வேண்டாம். முடிவுகளை கொஞ்சம் தெளிவாக எடுப்பது நல்லது. இன்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். இன்று உங்களுக்கு
நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி மற்றவர்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. எதில் ஈடுபட்டாலும் முடிக்க முடியும் என்று நீங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன அமைதியும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எதையும் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. ரேவதி திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளையும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கூடுங்க என்று வெளி உலக தொடர்பு விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையும் ஏற்படக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.